நண்பா இன்றைக்கி வந்து ஒரு இயர்பட்ஸோட ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம். இது நாய்ஸோடது. ஒரு தினுசாக பேர் போட்டிருக்காங்க, அதாவது ஷார்ட்ஸ் ரஷ்ன்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான இயர்பட்ஸோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன இயர்பட்ஸ் புதுசாக வந்தாலும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இதோட ரிவ்யூ பார்த்துப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதையும் அழுத்தி கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா இதோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். இவங்களுடைய பேக்கிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாமே தோற்று போயிடுவாங்க. நேற்றுக்கு ஒரு வாட்சோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதாவது இதை பிரிக்கிறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் இதோட அன்பாக்சிங் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணுறேன். இந்த பெரிய பாக்ஸை பிரிக்கும்போது மேலே இன்னொரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. குட்டி பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இதை எடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சார்ஜிங் டாக் இருக்குது. சார்ஜிங் டாக் உங்களுக்கு சோப்பு டப்பா மாதிரி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜிங் டாக்கும் எடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறமா இந்த ஸ்பாஞ்சோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த குட்டி பாக்ஸை பிரிக்கும்போது உங்களுக்கு உள்ளாடி ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமாட்டு ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண குட்டி பாக்ஸையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதை பிரிக்கும்போது உங்களுக்கு வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், அதாவது பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா இது வரைக்கும் நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி லைட்டாக டெக்னாலஜி உள்ளாடி என்டர் ஆகிடலாம். அன்பாக்சிங்கில் நான் சொல்லியிருந்தேன் ப்ரீமியம் லெவலில் பேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் இயர்பட்ஸில் எதிர்பார்க்க முடியாது, அதை முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கப்புறமாட்டு டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm டிரைவர் தந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு சொல்ல முடியாது, ரொம்ப லோன் மட்டன் தட்ட முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, மீடியம் லெவலில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இதில் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். அதாவது 5.1 வந்தாலும் இப்போ ட்ரெண்டிங்கில் இதுதான் இருக்குது. 5.1 இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட்லாம் தேவைப்படுது. 5.1 சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல இது ஓகே, சிறந்ததுன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 5.0 ஆட்டோ பேரிங் உங்களுக்கு, அதாவது பாக்ஸில் இருந்து இயர்பட்ஸ் எடுக்கும்போதே உங்கள் ஃபோன் கூட பேர் ஆயிரும். அந்த ஆப்ஷன் இருக்குது. 10 மீட்டர் வரைக்கும் போனாலும் உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி, ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இப்போது 4.0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மீட்டருக்கு மேலே போகும்போதே உங்களுக்கு லேக் ஆகும். இதில் லேக் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ அதில் சம்மதிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதில் 3 ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மோடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மற்ற இயர்பட்ஸை பொறுத்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட மாடல்ஸில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க. IPX5 ரேட்டிங்னா கேரண்டி பண்ண முடியாது. நீங்கள் தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாது, நான் கேரண்டி பண்ண மாட்டேன். முக்கினீங்கன்னா மறந்துக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு எல்லாமே டச் கண்ட்ரோலில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ரீவியஸ் சாங்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கு, அடுத்த சாங்ஸுக்கு போகிறதுக்கு, அதே மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இதில் ஆப்ஷன் வருது. சிரிக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அப்டேட்டட் வெர்ஷன் தான். சில இயர்பட்ஸ்லாம் உங்களுக்கு பட்டன் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்லாம் சிலதில் வராது, சிலதில் வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டச் கண்ட்ரோலில் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் கொடுக்கவும் மாட்டாங்க. இதில் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமாட்டி இதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மைக் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அதில் எந்தவித குறைபாடுகளும் இல்லை. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அதாவது ஆப்பிளோட சிரி கூடயும் உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், கூகுள் அசிஸ்டன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பக்காவாக அது வேலை செய்யுது, எந்தவித குறைபாடும் அதில் இல்லை. பாட்டு கேட்குறது மட்டும் உங்களுக்கு மீடியம் டைப்பில் இருக்குது. மோடு சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் உணர முடியுது. அதே மாதிரி பேஸ் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி இது உங்களுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் 3 மணி நேரம் பாட்டு கேட்டேன் கண்டினியூஸாக. அப்போது செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கல பர்சன்டேஜ் உங்களுக்கு 50% இன்னும் ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ மேபி இன்னும் உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேன். அதாவது 4.5 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்கலாம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கன்ஃபார்மாக தெரியாது. கன்ஃபார்மாக நான் 3 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டேன். ஸோ அதில் நான் கேரண்டி பண்ணுறேன். அதை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன். அதுக்கு மேலே எவ்வளோ கொடுக்குன்னு எனக்கு தெரியலை. அவங்க சொல்கிறாங்க 6 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் டாக் மூலியமாக 4 வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா 3 டைம்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்ல வராங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு என்னென்ன கேட்ஜெட் வேணுங்கிறத கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க நண்பா. அதே மாதிரி நம்ம சேனலில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எடுத்து சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நான் நேர்மையாக தான் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இயர்பட்ஸோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறாங்க வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. இன்னொரு அப்டேட் இருக்குது, நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கிவ்அவே இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.